கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் கழுவிடும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறகுது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஒரு 10 நாள் 20 நாள்லேயே வந்து அவர் உங்களுடைய ராசியிலே வந்துள்ளார், ஆட்சி பெற்ற செவ்வாய். பொதுவாகவே இந்த வருஷ பலன்னு சொல்லும்பொழுது வருஷ கிரகங்களான குரு, ராகு, கேது மற்றும் சனியினுடைய மாற்றங்கள் எந்த அளவு ஏற்றங்கள் இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்றத வச்சு தான் சொல்லுவோம். இப்போ இந்த பராபவ வருஷம் 14/4/2026 2027 14 வருடம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று போகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். கேந்திரம் பெற்று போனால் உச்சம் பெற்றும் போகிறார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதி கேந்திரம் பெற்று உச்சம் பெற்று போய் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் பெற்று போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்களா புது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர வந்து உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே பார்க்குறாரு. எப்போது வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரோ 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷத்துலேருந்து 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய தாக்கம் பார்த்தோம்னா சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தாலேயானால் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியும் வருது 11ஆம் மாதத்தில். அதற்கு முன்னாடியே 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் வந்து குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகிறார். அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியை வேற பார்க்குறார். அதனால் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வியாபாரம், வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவினுடைய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. பராபவ வருஷம் 40வது வருஷம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. அப்போ கண்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வருஷத்தின் ராஜா தனக்காரனான குரு பகவான். அப்போ வம்சம் விருத்தி இல்லாத, திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அதை தவிர ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். இந்த நவீன தொழிலில் புகுத்தப்படும். நம்ம 1980வது வருடத்தில் பார்த்தோம்னாக்க கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டர் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, எல்லாருமே பயந்தாங்க. மனிதனுடைய வேலையை அது குறைச்சிரும். ஒரு ஆள் செய்கிற 10 ஆள் செய்கிற, ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்கு 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிடும் அப்படின்னு பயம் கலந்த பதட்டத்தோடு இருந்தாங்க. இந்த பராபவ வருஷத்தில் ஏஐ தொழில்நுட்பம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை வாய்ப்புகள் வளர உண்டு. அதே போல் இந்த காலகட்டங்களையும் ஒரு பதட்டம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கடந்த காலகட்டங்களில் எக்ஸல் நிறுவனத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலையை விட்டு தூக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும். ஆனால் அது செட்டில் டவுன் ஆகக்கூடியது அப்படின்றது அடுத்த வருஷத்துக்குள்ளார செட்டில் டவுன் ஆகி போயிடும். ஏஐ தொழில்நுட்பம் வந்து எதுக்கு இருந்தாலும் மனிதனுடைய இன்ஃபீடு இல்லாமல் எதுவுமே தொழில்நுட்பம் கிடையாது. சிஸ்டம் வரும்போது சொன்னாங்க, ராஜீவ்காந்தி வரும்போது ஏசியில் தான் இருக்கணும், அதை ஆப்ரேட் பண்ணணும். எதை ஆப்ரேட் பண்ணணும்? கூகுளே இருந்தாலும் கூகுளுக்கு இன்புட் கொடுக்கறது யார்? நம்மளோடைய காமன் ஹியூமன். அந்த துறையை சேர்ந்த வல்லுநர்கள் தான் இன்புட் கொடுக்குறாங்க. வேலை எளிதாகும்.
அதே போல் போர் பதட்டங்களுக்கு போர் இது, அதே போல் விவசாய நிலங்கள், இது எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். என்ன ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில வேலை இழப்புகள், பிரம்மாண்டமான வேலை இழப்புகள் இருக்கும். அதுக்கு தவிர்க்கப்பட முடிஞ்ச பிறகு ஏஐ தொழில்நுட்பம் படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும். ராகு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் மேஷராசியில். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மே வரையிலும் இருக்கார். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் உச்சம் பெறுறாரு. உச்சம் பெறும்போது பொருளாதார நிலை நல்லா இருக்குமா? பொருளாதார நிலை நல்லா இருக்கும். நம்மளுடைய பாரத திருநாட்டில் பொருளாதாரம் இந்த இருக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு போக போகிறோம். பொருளாதாரத்தில் வலிமை, தொழிலில் வலிமை, நவீன தொழில்நுட்பங்களில் வலிமை, இது எல்லாமே பாரத நாட்டுக்கு போக போகுது. அதுக்கு காரணமும் இந்த ராகுவே. அடுத்தது குரு பகவான் அங்கே எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னா 10ஆவது மாதம் வரல இருக்கார். அதுக்கு அடுத்தது சிம்மத்தில் இறங்குறாரு. சிம்மத்தில் குரு பகவான் இறங்கும்போது தான் மகாமகம் என்கின்ற கும்பகோணத்தில் கொண்டாடக்கூடிய மகாமக திருவிழா. ஒரு குரு பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். அப்படி வரும்பொழுது குரு பகவான் சிம்மத்துக்கு வரும்போது மகாமக திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. அப்போ நாடும் நாட்டு மக்களுக்கும் இந்த பராபவ வருஷம் ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது குருவும் கேதுவும் ஒரே ஒரு மாதம் அங்கே இருப்பார். 10ஆவது மாதம் 11ஆம் மாதம், அந்த ஒரு மாதம். அப்போ இறை வழிபாடு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மத குருமார்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சமய மடாதிபதிகளை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் வேலையில்லா திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் நல்ல பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஆனாலும் நாங்கள் இதை எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று செக் பண்ணி பார்த்தோம். பட் அது அந்தளவுக்கு எங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல. என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத போட்டு செக் பண்ணி பார்த்தோம். பட் அது எங்களுக்கு அது சரியான அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அதை பாருங்கள் அப்படின்ட்டு. பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது ஆன்கோயிங்கில் தான் இருக்குது, இன்னும் முழுசாக அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகும்பொழுது எல்லாமே மாறும். அதே போல் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிடர் வேலையை ஏஐ பண்ணிடுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம கொடுக்குறது இன்ஃபீடு, திருமணம் எப்போ ஆகும் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குற வருஷத்துக்கு நம்ம அந்த டயத்தில் ஆடு மாடு பிறந்த டயத்தில் கொடுத்துருவோம்னாக்க அப்போ அதை பொறுத்தளவுக்கு தொழில்நுட்பம் அது சொல்கிறது 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் நான் மொத்தமாக அதை மறுதளிக்கலை. ஆனால் இந்த காலகட்டங்களில் ராகு வரும்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றியாக இருக்குமா? வெற்றியாக இருக்கும். சரி, இந்த வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லலாம் அப்படின்றதையும், அதுக்கு அடுத்தது இதை கன்க்ளூஷனாக இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்தில் அவர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணுறது நிச்சயமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏற்கனவே சனி பெயர்ச்சி அதனுடைய பலன்களும் போட்டிருக்கோம், அதை பாருங்க. நிச்சயமாக சனி பகவானுக்கு உண்டான எளிய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்து அதில் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதை சொல்லியிருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கேத்துவினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால் விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் போட்டு வாங்க. விநாயகர் கோவிலில் போயிட்டு அருகம்புல் போடுங்க. சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்க. அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கு விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்துட்டு வாங்க. இது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் தாயின் உடல்நலத்தில் பின்னடைவை கொடுக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சற்று பின்னடைவை கொடுக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும். அதனால் இந்த விநாயகரை வழிபடுதல் மிகவும் ஏற்றமான விஷயம். அதே மாதிரி உங்களுடைய அதாவது குருமார்கள், அதாவது எந்த குலத்திலேருந்து நீங்கள் வரீங்களோ அந்த குருமார்களை போய் வணங்கிட்டு வர்றது, இல்லைன்னா மத குருமார்களை போய் வணங்கிட்டு வர்றது, இல்லைன்னா இந்த இவர்கள் அதாவது இந்த ரமண மகரிஷி அந்த மாதிரியான ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றது,
அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும், அதாவது திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இந்த மாதிரியான மகான்கள் இருந்த வாழ்ந்த இடங்களுக்கு போயிட்டு அமைதியான மனநிலையை கொண்டு வருவதற்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம், எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதுவும் வந்து பார்த்தாலேனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம் போன உடனே உச்சமடைகிற கேந்திரத்தில் போய் அமரக்கூடிய பாக்கியம், உச்சம் பெறக்கூடிய பாக்கியம் ஒரு கோணாதிபதிக்கு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த வருஷம் வந்து மே மாதத்துக்கு மேலே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டில் வந்து போய் செலவுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் சற்று கம்மியாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு போகும்பொழுது திருமண பாக்கியம் அமையும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குருவின் பார்வை ராகு மேலேயும் உழருது. அதாவது சிம்மத்தில் போகும்பொழுது குருவின் பார்வை பார்த்தாலேயானால் ஒரு நல்ல அதாவது கடகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு ராகு மகரத்தில் ஒருவர், மகரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். சொந்த தொழில் செய்கிறவங்க, அதுவும் வந்து ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர வந்து இந்த தொழில்களில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் பண்ணுறவங்க, காற்று சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக குருவுக்கு உண்டான பிரீத்தியை விட சனிக்கு உண்டான பிரீத்தியும் கேதுவுக்கு உண்டான பிரீத்தியும் பண்ணி கொண்டு வருவது உங்களுடைய நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையும். இந்த பராபவ வருஷத்தில் 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.